ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். வரக்கூடிய புது வருடம் ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மந்த்லி ரீடிங்லையும் நம்ம லார்ட் கணேஷா, நம்மளோட விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவரோட பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஏன் அந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறோன்னா, இவர் தான் ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டாக இருப்பார். இவரை வேண்டிட்டு அடுத்தது தான் நம்ம எப்போவுமே போவோம். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம புது மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த மாதமே நல்லா நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் சரி, தடங்கள் இல்லாமல் தடைகள் எல்லாம் நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறவர் விநாயகர் தான். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம உங்களுக்கு உண்டான மெசேஜஸும் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ரேபிட் 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 ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். காலையில் டைமில் சொல்லுங்கள். 3 தடவை சொல்லுங்கள். ஸ்மைலிங் ஃபேஸோடு சொல்லுங்கள். எந்த சோகமும் இங்கே நோ, ஒரு பிக் நோ சோகத்துக்கு. ஸ்மைலிங் ஃபேஸோடு நீங்கள் சொல்ல 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 அந்த ஹாப்பினஸும் சரி, ப்ராஸ்பரிட்டியும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்ராக்ட் ஆகும். ஸோ 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ரேபிட் 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 மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 1111னாலே நமக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுக்கறது, ஒரு நியூ பிகினிங் பண்ணுறது, ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய புது விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கறது, புதுசான சில விஷயங்கள் நீங்கள் வாய்ப்புகள் அட்ராக்ட் பண்ண போகிறது, இது எல்லாமே 1111 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கனாலும் இதுதான் உங்களுக்கு மீனிங். ஸோ 1111 ஏஞ்சல் நம்பர், அதுவும் இந்த புது வருஷம் வரப்போகுது, புது மாதத்துக்காக நீங்கள் டைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, அதுக்கப்புறம் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய ஜனவரி நம்மளோட ஜீல் ஹீலிங்கோட 5th ஆனிவர்சரி. ஸோ அந்த ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதமாக எல்லா பெண்களுக்கும் ஹீலிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு பெரிய விஷ். அதனால 50% ஆஃபில் ரெய்கி லெவல் 1 நடக்குது. ஸோ யாரெல்லாம் ரெய்கி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துறது உங்களுக்கு மட்டும்லாம் இல்லவே இல்லை, உங்களை விட சேர்த்து உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உங்களோட குடும்ப நபர்களுக்கு, உங்களோட வீட்டுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த செஷன் ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் ஹீலிங் கற்றுக்கணும், மேஜிக் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஹீலிங்கில், இந்த கிளாஸில், இது ஹீலிங் இல்லை கிளாஸ், நீங்களே கற்றுட்டு நீங்களே செல்ஃப் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன். 1ஆம் தேதி விடிய காலையில் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பராக தூங்கி எந்திரிச்சு அந்த வேலையில் எந்திரிக்க முடியுமோ அவங்க இந்த செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் கொடுக்கக்கூடியது. நம்மகிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் பண்ணக்கூடியது, திருஷ்டி ரிமூவ் பண்ணக்கூடியது, பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணக்கூடியது. ஏன்னா தோஷமே இல்லாத இந்த வேலையில் ஒரு ஹீலிங் எடுக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் லாமா ஃபெரா ஹீலிங். லாமா ஃபெரான்றது வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் ஹீலிங் எனர்ஜி. ஸோ இந்த ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது இந்த வேலையில் உங்களுக்கு அருமையான மாற்றங்களை கொடுக்கும். ஸோ லாமா ஃபெரா ஹீலிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன்னு சொல்லி நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே வாங்க, லைவ் காலாக இருக்கும். ஜூமில் எல்லோரும் லைவாக மீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹீலிங் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸும் உங்களோட லைஃபோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி மெடிடேஷன், அதே மாதிரி விஷுவலைசேஷன், எல்லாமே கைடட் மெடிடேஷனில் நீங்கள் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் இருக்குது. வரவங்க ஜாயின் பண்ண முடிஞ்சவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வரக்கூடிய ஜனவரி மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இந்த மந்த்துக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க புது விஷயங்கள் வந்து கற்றுக்குவீங்க. நீங்கள் கற்றுக்கக்கூடிய டைமாக இருக்கும். லேர்ன் பண்ணுவீங்க, புது கிளாஸஸ் ஜாயின் பண்ணுவீங்க, புது கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க, புதுசாக வந்து ஒரு படிக்கிறது, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சைமல்டேனியஸாக ஒரு கோர்சஸ் ஜாயின் பண்ணுறது, உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய டைமாக இருக்கும். நீங்கள் இப்போ கற்றுட்டு இருக்கீங்க ஒரு புதுசான விஷயம் அப்படின்னா, அதிலிருந்து இன்னும் நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு பட்டை தீட்டிக்கிற மாதிரி பயங்கர உங்களை நீங்களே ஷைன் பண்ணிக்குவீங்க. உங்களை நீங்களே பர்ஃபெக்ட் பண்ணிக்கக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்கும். உங்களை வந்து யாரும் உங்களோட வேலையில் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த மந்த் வந்து உங்களோட வேலையில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரி, அந்த பிஸ்னஸ்லாம் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய டைமாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த மாதம்லாம். நீங்கள் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை செய்கிறப்போ தானாக உங்களுக்கு வர வேண்டிய பண ஈர்ப்பு வந்து சேரும். ஸோ நீங்கள் வந்து யாராட்டான் இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி வந்து கேட்டிருந்துருப்பீங்க, அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டு நீங்கள் உங்களோட வேலைக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் ஆகிடுவீங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய பணமும் இதனால் அந்த ஈர்ப்பு ரொம்ப பெட்டராகவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சர் கிடைப்பாங்க, நல்ல கைடு கிடைப்பாங்க, இப்போ வந்து நல்ல ஒரு குருமார்கள் கிடைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஹெச்டி பண்ண போகிறீங்கன்னா அதுக்குண்டான பர்ஃபெக்டான டீச்சர் கிடைப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக கைட் பண்ணி சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. என்னடா இந்த டீச்சர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நினச்சவங்கலாம் கூட இந்த தடவை வந்து இந்த மந்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு ஏற்றதெல்லாம் யூனிவர்ஸ் அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்குது. நீங்கள் ப்ராப்பராக யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் மனசில் என்ன தேடுதல் வைக்கிறீங்களோ, இது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா, அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவும் உங்களை தேடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட உடனே அழகாக உங்கள் கூட வந்து டக்கு ஓகே நம்ம இவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணோம், இவங்ககிட்ட போய் அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் உங்களை வந்து அட்ராக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக அலைன்டாக இருக்கீங்க யூனிவர்ஸ் கூட அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மந்த்து உங்களோட அலைன்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அது வந்து நிறைய விஷயத்துலேருந்து உங்களை ஈகோலேருந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். உங்களுக்கு இருக்க கோவங்கள் ஈகோயிஸ்டிக்காக இருந்ததெல்லாம் நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு அதனால் நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலர் வந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். அது வந்து ரொம்ப விசிபிளாக இல்லைனாலும் உங்களுக்கே தெரியாமல் சில இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப வந்து கண்ட்ரோல்டாக போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எனர்ஜி வந்து மாறும். அந்த கண்ட்ரோல் வந்து குறையும். அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்த கண்ட்ரோல் எல்லாம் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்களோட ஒரிஜினல் டேலண்ட் நீங்கள் என்னவோ அதை வந்து நிரூபிக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கற்பனைகளில் வந்து மைண்டு ரொம்ப இருந்தது, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது, ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் செய்யும் அப்படின்னு அந்த பயந்தது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் இருந்தது, இதெல்லாமே வந்து பிரேக் ஆகும். ரொம்ப கான்ஷியஸாக இந்த மந்த் இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு என்ன வந்து தோணுதோ அதை செய்வீங்க. அது வந்து ஹாப்பினஸோடு செய்வீங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹாப்பினஸோட பேஷனேட்டாக நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப வெல் கனெக்டடாக தான் வருது. உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, பேஷனேட்டாக வேலை செய்வீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு உங்களோட வேலையில் அப்படி லவ் பண்ணுவீங்க. இது உங்களோட வேலைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லவ். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலைனா ஐயோ வேலையா காலையில் எந்திரிக்கணுமா, மண்டே மார்னிங்கா, நான் சண்டே ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்தேனே, மண்டே வேலை வந்துருச்சு அப்படின்ற பேச்சு உங்ககிட்ட நடக்கவே நடக்காது. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க. அந்த மண்டே வந்து அவங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மந்த் நீங்கள் நினச்சிங்கன்னா பிரேக் பண்ண முடியாது. என்ன ஹேபிட்டாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸோட வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹேபிட் பிரேக் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து
உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இயர்லி ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் இதை பண்ணுவேன்னு நினைப்பாங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எடுங்க. உங்களுக்கு சூப்பராக ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ், யூனிவர்சலும் கூட அலைன்மெண்ட்டாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு அதை மறக்காமல் எடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க வந்து இவங்க பயங்கர ப்ரில்லியண்ட், இவங்க வந்து நமக்கு நல்ல ஐடியா சொல்லுவாங்க, இவங்க நம்மளுக்கு சூப்பராக கைட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை நினைக்கக்கூடிய எனர்ஜி இந்த தடவை ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் சூப்பராக இருக்குது. அது பட்டர்ஃப்ளை த்ரூவாக 100% நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. ஏன்னா இவ்வளோ எனர்ஜி வெல் கனெக்டடாக பட்டர்ஃப்ளைஸ் கூட இருக்குது. நீங்கள் போகிற பக்கம்லாம் பட்டர்ஃப்ளை இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கே 100-200 பேர் இருக்காங்கன்னா அந்த 100-200 பேர் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் மட்டும் அந்த பட்டர்ஃப்ளையை நோட்டீஸ் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு புரியும் ஏஞ்சல்ஸ் வந்து பயங்கர அலைன்மெண்ட்டோடு நம்ம கூட இருக்குது, நமக்கு பிளெஸ்ஸிங்ஸை காட்டுதுன்ட்டு உங்களுக்கு அந்த எனர்ஜி நல்லாவே புரியும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ஸும் கிடச்சிடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் உங்களோட லைஃப்பை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போவீங்க. உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்குறது, ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதெல்லாம் இந்த மந்த்து நடக்கும். ஸோ அது வந்து ஹாப்பியாக நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவீங்க. நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பிரேக் இருக்குது, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கெரியரில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகே, இதே வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு, பிரேக்கப் பண்ணணுன்ற மாதிரி இருக்கிறது கூட இது வந்து ஒரு ஹோல்டு பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். ஸோ வேண்டாம் இது பேசவே வேணான்னு கூட நினச்சவங்க திருப்பி இல்லை கொஞ்ச நாள் பார்க்கலாம், என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணக்கூடிய டைம் பீரியட் வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நடக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷா, நம்ம விநாயகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் வந்து சூப்பரான கார்டேக்கு ஹோலில் மந்த் வந்து எனர்ஜைஸ் பண்ணி இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த கார்டே நான் எடுப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹாப்பியான கார்டு, ஜாய், ஹாப்பினஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் கூட ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து நான் இவங்களை லவ் பண்ணுறேனே, சரியாகவே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் உங்கள் கூட ஹாப்பியாக சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஆக்டிவானா எப்படின்னா குழந்தை மாதிரி ஆக்டிவாக இருப்பீங்க. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்க அம்மா தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர அந்த குழந்தை வந்து ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது சளி பிடிச்சிருக்கு, ஃபீவர்னா வந்து அவங்க அம்மா தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக ஏதோ ஒன்று சுற்றிட்டு ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு அந்த ஒரு பெயின் தெரியாத மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க. எதையும் வந்து மனசில் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது தப்பே பண்ணியிருந்தாங்கன்னா கூட போன்ட்டு அடுத்த நிமிஷமே மறந்து போகக்கூடிய எனர்ஜி இந்த டைம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ இன்னசென்ட்டாக அந்த சைல்டோட நேச்சர் கூட இந்த மந்த்து கனெக்ட் ஆகிருக்கனால உங்ககிட்ட வந்து நிறைய பேர் பேச விரும்புவாங்க, நிறைய பேர் உங்கள் கூட கனெக்ட் ஆக விரும்புவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் தான். இவ்வளோ பேர் வந்து உங்ககிட்ட வந்து நம்மளக்கிட்ட வந்து பேச ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம நல்ல வைப்ரேஷனில் இருக்கோம்னு அர்த்தம். அப்போ தானே அவங்க வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை குழப்பம் இல்லாமல் தெளிவாக வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு விநாயகரோட அருள் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து நிறைய இன்டென்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தையே யோசிச்சிருந்தாலும் அது சொல்கிறப்ப தடங்கல்கள், தடுமாற்றங்கள், கோவத்தில் வந்து திட்டிடுறது இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. பட் இந்த மந்த் வந்து
உங்களுக்கு இவரோட கனெக்ஷன் வந்து உங்களோட த்ரோட் சக்ராக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டேஜில் பேசுகிறீங்க, ஒரு இன்டர்வியூவில் போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை வந்து இப்போ புதுசாக யாரையாவது வந்து பார்த்து ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தெளிவாக கன்வே பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கன்வேவை வந்து அவங்க கேட்குறவங்களுக்கே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மெஸ்மரைசிங்கான வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும், உங்ககிட்ட இருந்து வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் விநாயகர் தான். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை நினச்சி நீங்கள் வந்து தெளிவாக பேசணும்னு ஒரு சின்ன வேண்டுதல் பண்ணிட்டு போங்க. 100% அது நடக்கும். ஹாப்பியான மந்த்து, எதுக்கும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்லையுமே வந்து அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து, நிறைய கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிது. ஸோ எங்கே நமக்கு விடுதலை கிடைச்சாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் இவரும் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ டீப்பராக கனெக்ட் ஆகுது. ஹாப்பியான மந்தாக இருக்கும். சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை மட்டும் இந்த இடத்துல விட்டுருங்க. ரெசல்யூஷன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளான டைமாக இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நிமிஷங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நிமிஷவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நிமிஷவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு நிறைய பயணங்கள் இந்த மந்த் ஏற்படும். அந்த பயணங்கள்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். உங்ககிட்ட வந்து சிலர் தேவையில்லாத கேள்விகள் இந்த மாதம் கேட்பாங்க. உங்களை வந்து ரொம்ப உங்களோட அது ரொம்ப பர்சனல் கொஷின்ஸாக இருக்கும், பர்சனலான விஷயமா இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இடம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக வந்து டிஸ்கஷன் போகுதுன்னா அந்த டிஸ்கஷனுக்கு நீங்கள் போக வேண்டாம். எல்லாமே மேலோட்டமாக சொல்லுங்கள். யாருக்கு எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ மட்டும் சொன்னால் போதும். அவங்க தேவைக்கு மீறி நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப ஓப்பனாக சொல்ல வேண்டாம். அதே மாதிரி உங்களை பற்றி நீங்களே ரொம்ப இறக்கியோ தாழ்த்திக்கிட்டோ இதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு எங்கே இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு வந்து பேசவே பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முடியக்கூடிய கெப்பாசிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. பட் சில எமோஷனல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து அந்த கிடைக்கிறதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப ஓவராக கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் ஆவீங்க. அதனால யாருக்கு எவ்வளோ தேவையோ அவளை மட்டும் பேசுங்க. அதுக்கு மேலே வந்து பேச வேணாம். உங்களுக்கு வந்து ஒரு கேம் விளையாடுறது இதுலெல்லாம் வந்து நல்ல டைம் பீரியடாக இருக்கும். ஒரு கேமில் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேம்லிங்கில் போகிறீங்க, லாட்ரியில் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். அவ்வளோ ஒன்றும் சான்சஸ் ரொம்ப பெருசாக இல்லை. இது ரொம்ப நீங்கள் வந்து இல்லை ஷேர் ட்ரேடிங்கில் வந்து பண்ணுறீங்க, டே ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நீங்கள் வந்து ஐடியா கொடுக்குறவங்கெல்லாம் சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஐடியா கொடுக்குற வேலை மட்டும் பண்ணி அதுலேருந்து ஏதாவது ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் செல்ஃபாக பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் வந்துடும். எல்லாமே நல்லா தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொடுக்கும். கொஞ்சம் ஷேர் ட்ரேடிங்கில் டவுன் ஆகும். அதனால அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு இந்த விஷயங்கள் ஏதாவது நடந்துட்டுருக்குன்னா உங்கள் சைடு நியாயம் வரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட நியாயம் வந்து நிரூபிக்கப்படும். உங்களோட வீட்டிலையே உங்களோட வேலை செய்கிற இடத்துலையே வந்து நீங்கள் வந்து சில தவறுகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மன்னிச்சும் விடப்படும். இந்த வாரம் வந்து இந்த மந்த் ஹோல் ஜான்வரி மந்த்தே
உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். நீங்கள் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இதை பண்ணணும், இது செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பீங்க. அதுக்குண்டான கான்ஃபிடென்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒரு வேலையை, அப்போ தான் கான்ஃபிடென்ஸே க்ரியேட் ஆகும். பண்ணணும்னு நினைக்கிறது கான்ஃபிடென்ஸ் இல்லை, பண்ணுறப்ப தான் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த பயங்களும் இல்லாமல் என்ன வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே என்டர் ஆகுங்க. நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இருக்க இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸில் தானாக அழகாக ஏஞ்சல்ஸும் உங்கள் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கேயுமே வந்து டிலே பண்ண வேணாம். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணலாம், இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பண்ணலான்னு டிலே பண்ணாமல் ஒரு இமீடியட் ஸ்டார்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மந்த்தே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க. பயங்கர தேஜஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும். உங்களை பார்த்தாலே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. நீங்கள் வந்தாலே இந்த இடத்துல ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் பேசினாலே நல்ல ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்தால் தான் அங்கே நல்லா கலகலப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட அழகுன்றது ஃபேஸில் மட்டும் சொல்லலை, உங்களோட இன்னர் பியூட்டியும் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துவீங்க. ஸோ உங்களோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ரெண்டும் பயங்கர சிங்காக இருக்குது. ஸோ உங்களை வந்து பார்க்குறவங்க வந்து உங்களை ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. சிலர் வந்து உங்களை வந்து டைரெக்டாகவே உங்களோட ட்ரெஸ் அழகாக இருக்குது, உங்களோட பேக் அழகாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்லுவாங்க. சிலர் வந்து மனசில் நினச்சிட்டே உங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பியூட்டினஸ் வந்து வெளிப்படுத்தக்கூடிய மாதம் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களோட சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ்னால தான் வந்து நீங்கள் தான் சண்டை போடுவீங்களே தவிர உங்கள் கூட இருக்கவங்க வந்து அவங்க மேலே பெருசாக ப்ளேம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோ சண்டை போடுறீங்களோ சீக்கிரம் நீங்களும் வந்து சேர்ந்துருவீங்க. நீங்களும் வந்து அவ்வளோ வந்து மூட் ஸ்விங்ஸ் தான் இருக்கும், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ சண்டை கட்டினாலும் நீங்கள் போய் சாரி கேட்கறது, சேர்ந்துடுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, இது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் வந்து கோவம் வருது, நார்மல் தான். அதே மாதிரி நீங்கள் போய் சேரக்கூடிய, சாரி கேட்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால ரிலேஷன்ஷிப்பில் எந்த டிஸ்டர்பன்சஸும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இல்லை. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களோட பயங்கரமான ஹாப்பினஸ் மைண்டில் வந்து சில வாக்கெல்லாம் கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாக்கை உங்களோட லைஃப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து பல கமிட்மெண்ட்ஸ் எடுப்பீங்க. அதில் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து மணி ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த பணம் எனக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத பணம் வர்றது தான் உங்களுக்கு இந்த மந்த்து கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸே. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு யாருக்காவது வந்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, திருப்பி உங்களுக்கு வர வேண்டியது. அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பணம் கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கப்போ உங்களோட கையில் மட்டும் பணம் வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்களே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஓ, இவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லையே, நமக்கு இவ்வளோ பணம் இந்த மாதம் வந்துருச்சே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஹாப்பினஸை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பணம் உங்களோட கைக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1% நீங்கள் ஏதாவது ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணிவிடுங்க. இன்னும் பல மடங்கு உங்களுக்கு அந்த பணத்தோட ஈர்ப்பு பெட்டர் ஆகும். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு, சாரி நம்பர் 2 நினச்சவங்க, உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து இந்த மாதம் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். நிறைய புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் புரிஞ்சுட்டு இப்போ வந்து சில இது வந்து ஒரு அடமெண்ட்டாக நீங்கள் இருந்தது, இது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது, நான் இது பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். அந்த புரிதல்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிறப்ப உங்களுக்கும் அது வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அந்த புரிதலை ஏற்படுத்துறதே வந்து லார்ட் கணேஷாவோட பிளெஸிங்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான், நான் இதை தாண்டி நான் கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தவங்க கூட இந்த புரிதல் வந்து கொடுப்பாரு இந்த டைமில். அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை இந்த புரிதல் உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு இவரோட பிளெஸிங்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, அந்த வேலையில் உங்களோட வீட்டில் வந்து விளக்கேற்றுறது, அப்படியே முடியலன்னா கூட வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட்டு ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் நேரமாக எந்திரிச்சு உங்களோட வீட்டில் விளக்கேற்றி ஒரு சாமி பாடல்கள், நீங்கள் என்ன மாதிரி ப்ராக்டிஸில் இருந்தாலும் சரி, உங்களோட தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடாக அந்த காலையில் புதன்கிழமை பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு தடங்கல்கள் எல்லாம் நீங்கும். அதுவும் படிக்கிறவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு பெட்டர் லைஃப்பை கொடுக்கும். நல்லா படிக்கக்கூடிய தகுதி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிறது, இந்த மாதிரி மைண்ட் வந்து உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது பேசிக்காக. பட் இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு நீங்கள் விநாயகரோட டெம்பிளில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல உட்காந்துட்டு வாங்க. உங்களோட ஆரா கிளென்ஸ் ஆகும், தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் போயிட்டு வர்றப்பவே உங்களோட வீட்டில் இருக்கவங்கலாம் உங்ககிட்ட வந்து ஒரு அந்த ஈர்ப்பு, அவங்களோட பேச்சில் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறதா உங்களால் நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆரா கிளென்சிங் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் ஹீலிங் டெக்னிக்ஸ் எதுவும் தெரிஞ்சிருக்கீங்க, ரேக்கி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஆரா கிளென்சிங் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி தெரியாதவங்க விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அதுவும் மெயினாக வந்து புதன்கிழமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஹோல் வீக்கே வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான டைம். உங்களோட எமோஷனல் வந்து பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் வந்து மைண்டில் இருக்கும். தெளிவான யோசனைகள் இருக்கும். தெளிவாக யோசனை கொடுப்பீங்க, தெளிவாக ஐடியா கொடுப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்லேயோ இல்லை ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன்லேயோ இருக்கீங்க, ஒரு ஐடியாஸ் கொடுக்கறது, இல்லை வந்து ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கீங்க, அப்போ அவங்களும் வந்து அந்த ஐடியாஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட ஐடியாஸை
உங்ககிட்ட கேட்குறவங்க தான் லக்கி. உங்களை விட உங்ககிட்ட வந்து ஐடியாஸ் கேட்குறவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களோட ஐடியாஸ் அவங்களோட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களால் காட்ட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து அட்ராக்ட் ஆகும். ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக தான் இது வந்து இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிடிச்சி வேலை செய்வீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து லீவ் எடுக்க மாட்டீங்க. அதிகமாக லீவ் எடுக்காமல் அந்த கண்டினியூஸாக உங்களோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த டைம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ அதில் வந்து அப்கிரேட் ஆகி அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. உங்களோட வீட்டில் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து ஒரு புது பிளான்ட் வாங்கிட்டு வந்து மணி பிளான்ட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு புது செடி எது வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. துளசியாக இருக்கலாம், மணி பிளான்ட்டாக இருக்கலாம், ஜேட் பிளான்ட்டாக இருக்கலாம். இதை வந்து வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் லோவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வைங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலான பிளான்ட்ஸ் வந்து சுத்தமாக வாங்காதீங்க. வீட்டில் இருந்தாலுமே தூக்கி போட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. நீங்கள் வந்து ரியல் பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து வைங்க. உங்களோட வீட்டில் செடிகள் வந்து ஏதாவது ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு இல்லை வந்து வாடி போயிருந்துருக்கு அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த உங்களோட வீட்டில் இருக்க எனர்ஜி வைப்ரேஷன்ஸை பூஸ்டப் பண்ணுறதே இந்த பிளான்ட்ஸ் தான். அதுக்கும் வந்து உயிர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைங்க. உங்களோட வீட்டிலே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வாஸ்து குறைபாடுகள் ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். உங்களால் அது வந்து குறையிறப்போ அந்த இடத்துல வந்து சந்தோஷமும் பண வரவு அட்ராக்ட் பண்ணுறதையுமே வந்து நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட ஹெல்ப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நம்பர் 9 வந்து பயங்கர ஃபேவரபிளான நம்பர் 9. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணணும், நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்பர் 9 வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கறது. இது வந்து நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் அந்த வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ன்றது ஏஞ்சல்ஸோட மீனிங். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கும் உண்டான சான்சஸ் இந்த மாதம் வந்து அமையும். அந்த பொருள் வாங்கிறதுக்குமே வந்து தடங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சுற்றி வந்து பல பேர் பல ஐடியாஸை கொடுப்பாங்க, பல இதை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் செஞ்ச ஐடியாவே வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி எத்தனை வார்த்தைகள் பின்னாடி வந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. அதை நீங்கள் செய்கிறப்ப அது உங்களுக்கு சக்ஸஸையும் தான் கொடுக்குது. அதனால வந்து யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அப்புறமா பார்த்தா அவன் சொன்னதே கரெக்டு தான், அவங்க சொன்னதே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து பிரமிப்பாக தான் பார்ப்பாங்களே தவிர யாருமே வந்து உங்களை இறக்கி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல நல்ல நியூஸஸ், குட் நியூஸஸ்லாம் உங்களோட வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிற வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஒரு புது நியூஸஸ்லாம் சொல்லுவாங்க, புது ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வெளிநாடு பயணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த மாதம் அமையும். அதுக்குண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு படிக்கிறதுக்கோ வேலைக்கோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அந்த பிரைட் ஃப்யூச்சரை நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வேணும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன நடக்க போதோ அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்காம நெகட்டிவான தாட்ஸை அதிகமாக அப்ளை பண்ணி விட்ருவீங்க. அப்போ வந்து நல்லா தான் நடக்க போகுது. உங்களை வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேக்கப் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை விட வந்து பெரிய பிரச்சனைகளில் இருக்கிறவங்களெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தான லைஃப் தான் லீட் பண்ணுறீங்க. ஆனால் தாட்ஸ் வந்து உங்களை கொஞ்சம் ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து மட்டும் நீங்கள் ஒரு சேஞ்ச், நமக்கு டைம் வரப்போகுது, சேஞ்சிங் டைம் இருக்க போகுது அப்படின்னு மட்டும் நினச்சி எதிர்பார்த்து காமிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும், அந்த பெட்டர் டைமுக்கு உள்ள வந்து என்டர் ஆவீங்க. ஓகே, உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு இவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு நல்ல ஐடியாஸு நல்ல பிளெஸிங்ஸை கொடுக்க தான் போகிறாரு. உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த பாசிட்டிவான அவுட்லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே ஏதாவது தப்பான எண்ணங்களை வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு போட்டி பொறாமைகள் அவங்களோட மனசில் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா, உங்ககிட்ட பேசுகிறப்ப அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி அதெல்லாம் கட் பண்ணி விட்ரும். உங்ககிட்ட பேசுகிறப்ப ட்ரூவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கே இவங்க அப்படி தானே நம்மக்கிட்ட என்ன ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அது அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கு வந்து இங்கே ஸ்ட்ராங்கான இவரோட விநாயகரோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருமே வந்து உங்ககிட்ட வந்து தீமைகள் எல்லாம் பண்ணவே முடியாது. அது எல்லாம் அவங்களோட மைண்ட் செட்டே மாற்றக்கூடிய எனர்ஜி இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட பொருட்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட லவ்வர், உங்களோட பார்ட்னர் இவங்கெல்லாம் வந்து உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு போய் ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியோ பண்ணுவாங்க. ஒரு மைண்டில் வந்து ஐயோ இதை வேற போய் பண்ணுமா அப்படின்னு அந்த கொஞ்சம் கூட மைண்டில் இல்லாமல் நீங்கள் கேட்குற ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்க மக்கள், உங்களை சுற்றி இருக்க பொருள்லாம் உங்களுக்கு அப்படியே ப்ராப்பராக வந்து உங்களுக்கே ஆன மாதிரி, உங்களுக்கே நடந்த மாதிரி, உங்களுக்காகவே அவங்க பிறந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கனெக்டடான விஷயம் அந்த ஆன் டைம் சப்போர்ட்டை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா விஷயத்தில் வந்து அப்படியே சரண்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது அப்படியே விட்டுருவீங்க. ரொம்ப பெருசாக வந்து கோவப்பட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரச்சனைகள் போகிறதுலலாம் வந்து இவர் தடுத்துடுவார். பெரிய பிரச்சனைகளுக்குள்ள ஏன்னா நீங்கள் கோவம் வரும். இந்த மூட் ஸ்விங்ஸை கொடுத்தாலும் அந்த கோவத்துல எல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை அப்படியே காம் படுத்துறது விநாயகரோட பிளெஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட மைண்டு காமாக இருந்துச்சு அப்படின்னாலே திருப்பி வந்து அடுத்தது உங்களோட செயல்பாடுகளில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும். அதனால் உங்களை காம்படுத்துறனாலே உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து அதே எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்க்கு கொடுத்துருவார். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள்லாம் இந்த மந்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு டயட் பேஸில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான உபாதைகளை கொடுக்காத பொருட்கள் தான் நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அமைப்பே உங்களுக்கு இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, எல்லோரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அந்த கனெக்ஷனுக்காக வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ அந்த ரீடிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். 1ஆம் தேதி திருப்பி அகைன் சொல்கிறேன், புதன்கிழமை 1ஆம் தேதி வரும். நியூ இயர் ஜனவரி 1. மறக்காமல் ரேபிட் 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 ஸ்விட்ச் வேர்டு 3 தடவை ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோடு சொல்லுங்கள். அந்த இடத்துல நல்ல பண ஈர்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமை எல்லாத்தையுமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு இது. மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.